ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பஞ்ச் மேன் அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முக்கியமாக நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமோட அப்டேட். ஸோ அதெல்லாம் என்னென்ன என்று பார்க்கறதுக்கு முதல் நம்ம சேனலில் யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. சரி வாங்க நண்பா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3. ஸோ இந்த அனிமோட சீசன் 3 இந்த வருஷம் அக்டோபர் மந்தில் ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணின அனிமிக்கு 3 வருஷம் இல்லை 6 வருஷம். எந்த அளவுக்கு மோசமா அனிமேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3 பண்ணிருப்பாங்க. சோ இதனால இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3க்கான ஒரு சில எபிசோடுக்கு எல்லாமே ரொம்ப லோவஸ்ட் ஒரு பெஸ்ட் ரேட்டிங்குமே கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கும் நிறைய காரணம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு வழியா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3 டிசம்பர் 28 போன சண்டே சீசன் 3யோட லாஸ்ட் எபிசோடுமே ரிலீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வழியா முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி இன்னொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணது நம்ம சீசன் 3யோட கோர் 1 மட்டும்தான். ஸோ கோர் 2மே 2024 ரிலீஸ் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நண்பா. ஸோ இந்த கோர் 2மே வேற ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ தான் பண்ணுறாங்கன்னு நினைச்சிங்கன்னா அதனில சேம் ஸ்டுடியோ தான். அதாவது ஸோ இப்போ இந்த 12 எபிசோடுக்குமே அனிமேஷன் பண்ண நம்ம ஜேசி ஷாப் தான் இப்போ இதுக்குமே அனிமேஷன் பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோர் 1ஓட அனிமேஷனுமே ரொம்ப மட்டமாக இருந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அனிமேஷன் ஸ்டுடியோமே தப்பு சொல்லலாது. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த பட்ஜெட்ல அவங்களுக்குமே அனிமேஷன் பண்ணலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸோ இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டாய் நாம்கோ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நோ தப்பாகுதுனா டேய், அப்படி இல்லடா. ஸோ அதோட முக்கியமாக இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 1ஓட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேட் ஹவுஸ் அனிமேஷன் ஸ்டுடியோ தான் இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 1ஓட அனிமேஷனுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் நம்ம டெத் நோட் மற்றும் கண்டர் அனிமிக்குமே அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன சீசன் 2 சீசன் 1 அளவுக்கு அனிமேஷன் இருக்காது, கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும். ஸோ அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 அனிமேஷன் பண்ண ஸ்டுடியோ சீசன் 2 பண்ணல நம்ம ஜேசி ஷாப் தான் சீசன் 2க்கு அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஹவுஸுக்கு இந்த சீசன் 1க்கு ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வேற அனிமி ப்ராஜெக்ட் எல்லாமே ஒர்க் பண்ண வேண்டியிருந்தால அனிமேஷன் ஸ்டுடியோமே சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சீசன் 1க்கு கொடுத்த டைமோ பட்ஜெட்டோ சீசன் 2க்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதே தான் இப்போவுமே நடந்திருக்குது. ஆனால் என்ன சீசன் 2க்கு கொடுத்த பட்ஜெட்டோ அல்லது டைமோ இந்த சீசன் 3க்குமே கொடுக்கல. ரொம்ப அவசரமா இந்த சீசன் 3யுமே எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் ப்ரொடக்ஷன் சைட் தான். ஸோ அவங்க தான் டைமோ பட்ஜெட்டோ இந்த அனிமேஷன் ஸ்டுடியோக்குமே கொடுக்கணும். ஸோ இதோட இந்த சீசன் 3 நம்ம மாப்பா ஸ்டுடியோடையுமே அனிமேஷன் பண்ண சொல்லியுமே கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கொடுத்த அந்த டெட்லைனுக்குள்ள நம்ம மாப்பா ஸ்டுடியோமே பண்ண முடியாதுன்றதால மறுபடியும் நம்ம ஜேசி ஷாப்லேயே வந்திருக்கு. நான் தான் இருக்கேன்ல. ஸோ இதுலேயுமே முக்கியமாக ஒரு சில ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமேட் சீசன் 3யோட முக்கியமான கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களே அனிமேஷன் பண்ணி போடுறாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய பேர் ஏஐ வச்சு எல்லாமே அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபேன்ஸ் என்னப்பா ஃபேன்ஸ் நாக்கில் ஒரு சில இடத்துல ஏஐ வச்சு தான் அனிமேஷனுமே பண்ணியிருப்பான். நீ வேற. ஸோ இப்போ இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3யோட கோர் 2மே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கிறதால கொஞ்சம் பெட்டராக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா. ஸோ இவங்க இந்த கோர் 2 கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஸ் பண்ண போஸ்டரை பார்த்தா அந்த நம்பிக்கையுமே போச்சு. என்னடா இந்த சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ண ரிலீஸ் பண்ண அதே போஸ்டரை இப்போ மறுபடியுமே ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைத்தாமாவை தூக்கி மற்ற பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது இவங்க இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமேட் சீசன் 3க்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் வச்சிருக்காங்க. அதனால கோர் 2 ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா மறுபடியுமே ஏமாற்றம் தான். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. ஸோ அதோட முக்கியமா மேல் கேரக்டரை ஃபீமேல் கேரக்டரா கூட காட்டியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு இந்த கோர் 1ல பண்ண மிஸ்டேக் எல்லாமே கொஞ்சம் கோர் 2ல திருத்துறாங்களான்னு. ஸோ அதுலயுமே முக்கியமா இந்த கோர் 2ல ஒரு முக்கியமான ஃபைட் சீன் ஒன்றுமே இருக்குது. நம்ம சைத்தாமா விஸ் கோரோ ஃபைட் தான். ஸோ அதோட அனிமேஷன் நினைச்சாலே இப்பவே பயமா இருக்குது. சோலி முடிச்சு.
ஸோ முக்கியமாக இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 1 மற்றும் சீசன் 2 தமிழ் டப்பிங்க நம்ம சோனி சேனல்லையுமே டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே சீசன் 3க்காகவும் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சீசன் 3 பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க என்று தான் தோணும். ஏன்னா ஒரு 10-20 செகண்டுக்கு ஒரே ஒரு ஃப்ரேமை வச்சு ஜூம் இன் ஜூம் அவுட்லேயே மொத்த எபிசோடையுமே கொண்டு போகிறாங்க. ஒரு 2-3 எபிசோட் தான் கொஞ்சம் அனிமேஷன் இருக்கும். இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங் வந்து டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கும். ஆனால் 2 வாரம் ஆகியுமே இன்னுமே அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ அது வந்து அவங்களுக்குமே அடுத்தடுத்து ஒரு சில அனிமோட டப்பிங் எல்லாமே ஹெவியா இருக்கிறால ஸோ இதை கொஞ்சம் டிலே பண்ணியுமே ரிலீஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு மண்டே கண்டிப்பா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்க நம்ம கிரன்ச்ரோல் சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இதுக்கு முதல் நம்ம கிரன்ச்ரோல் சைடில் ஒன்கோயிங்கில் ஒரு 6-7 அனிமி தான் தமிழ் டப்பில் வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 அனிமி எக்ஸ்ட்ராவாக தமிழ் டப்லேயுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால முன்ன பின்னே இருக்கும். ஸோ இப்போ ஒன்கோயிங்கில் ரிலீஸ் ஆகிற ஒரு சில அனிமியோட எபிசோட் எல்லாமே 1 வாரம் 2 வாரம் டிலே பண்ணியுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொரு தடவை அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சீசன் 3யோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெண்டாய் டேரக்டர் தான். அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ அதானே நினைச்சேன். உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். 3 பேர் 5 வருஷம் உள்ள இருக்கணும். ஐயோ நான் இனிமேல் விட்டு படம் பார்க்க மாட்டேன் சார். சரி போயிட்டு வரட்டா. போயிட்டு வாங்க டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.